வாவ், சூப்பர் இல்லை? நான் இப்போ பிரியாணி செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு என்னோடய வெட்டிங் டே அதற்காக சமைக்கலாமென்று தொடங்கி இருக்கிறேன். சமைப்போம், கொடுக்கலாம், சாப்பிடலாம். என்னமோ தெரியல, என் ராசிக்கு நான் எப்போ பார்த்தாலும் சமைச்சாலும் பாத்திரம் ஃபுல்லாக வந்துட்டுது. நான் நினைச்சது 4 கிலோ அரிசி போடுறேன்னு சொல்லி, அது பார்த்தால் சட்டி ஃபுல்லாக வந்துட்டுது. இது கேசரி. நைஸாக ஓப்பன் பண்ணிட்டு கேசரி, ஸோ நைஸ் கேசரி. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுமென்று நினைச்சால் கௌரி ரூபன் யூடியூப் சேனலுக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, கேசரி எப்படி செய்கிறது, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யலாமென்று பாருங்க. பார்த்துட்டு செய்யுங்கோ, சாப்பிடுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. இது சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி நான் செய்த சிக்கன் பிரியாணி. உங்களோட வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்களுக்கு எப்பெல்லாம் நீங்கள் கேசரி செய்யணும், பிரியாணி செய்யணும்னு நினைச்சிங்களான்னு சொன்னால் செய்யலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுக்காக பிரியாணியும் கேசரியும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ராஜி டீ போடுறா.